நம்ம ஒரு விஷயத்தை பற்றி என்னதான் பேசினாலுமே அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. ஸோ அதை பற்றி நம்ம எவ்வளோ பேசினாலுமே கண்டிப்பாக நம்மளுக்கு அது திருப்பி வரப்போறதில்ல. பட் நான் இப்போ இங்கே பேச போகிறது கண்டிப்பாக இனிமேல் அந்த விஷயத்தை நம்ம பண்ணவே கூடாது அப்படின்றத பற்றி தான் பேச போகிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நேற்று தமிழ்நாட்டில் கரூரில் வந்து விஜய் அவரோட பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கும்போது அப்பயே கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு வந்து இந்த மூச்சு திணறல், பசி, மயக்கம், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி சின்ன சின்ன குழந்தைங்க, லேடிஸு, வயசானவங்க, இது மாதிரி நிறைய பேர். ஸோ அவங்களோட டெத் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 40 பேர் கிட்டத்தட்ட இறந்துருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. ஒன்று ரெண்டு பேர் இறந்தாலே நம்மளால தாங்க முடியாது. 40 பேர் ஒரே டைமில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரத்தில் 40 பேர் இறந்துருக்காங்க. இதுக்கான ரீசன் எனக்கு சரியாக சொல்ல தெரியல, ஏன்னா நான் அங்கே இல்லை. ஆனால் யார் ஒருத்தவங்க தலைமை தாங்குறவங்க கண்டிப்பாக அவங்க தான் பொறுப்பு ஃபுல்லாக எடுத்துக்கணும். நீங்கள் நினைக்கலாம், என்னடா விஜய் தான் இது ஃபுல்லாக எடுத்துக்கணுமா அப்படின்ட்டு. ஆமாம், விஜய் தான் ஃபுல்லாக ஏற்றுக்கணும். ஏன்னா அவருக்கான பாதுகாப்புக்கு அவர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. கண்டிப்பாக அவரை சுற்றி எவ்வளோ பவுன்சர்ஸ் இருக்காங்க. சரி, ஓகே, இது வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங்னால கவர்மெண்ட் சைட்லேருந்து போலீஸ் கொடுத்துருக்காங்க. பட் இவர் ஏன் கரெக்டான டைமுக்கு அங்கே ரீச் ஆகல? ஸோ இது என்ன நார்மலான ஒரு மீட்டிங்கா, ஸ்டேஜ் மீட்டிங்கா, இல்லைனா வந்து ஒரு ஹாலில் நடக்கிற ஒரு மீட்டிங்கா, ஒரு பப்ளிக் பிளேஸ்லாம் நடக்கிற மீட்டிங்? விஜய் இன்னைக்கு நாளில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார். ஸோ கண்டிப்பாக வந்து அவரை பார்க்க நார்மலாக ஒரு ஆக்டர், டிவியில் தெரிஞ்ச ஒரு சீரியல் ஆக்டர் வந்தாலே அந்த இடத்துல ஒரு 10 பேர் 20 பேர் ஆயிரக்கணக்கில் கூட்டம் வரும். ஸோ உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு ஆக்டர். ஸோ அப்படி வராருன்னா இவங்களாம் தொண்டர்களா? சத்தியமாக வந்து இதில் 40% 50% தான் தொண்டர்களாக இருப்பாங்க. மீதி லேடிஸ், குழந்தைங்க. ஸோ அவங்க மனசில் எவ்வளோ ஆசைகள் இருந்திருக்கும். விஜய் இது வரைக்கும் திரையில பார்த்தவர், நேரில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக இருக்கும்ட்டு முன்னாடியே தான் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அங்கே சாப்பாடு ஃபெசிலிட்டி இருந்திருக்குமா, என்ன ஃபெசிலிட்டி, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருந்திருக்குமா, என்ன எதுவுமே தெரியல. ஸோ இவருமே அந்த டைமுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தாருனா மேபி. சொல்கிறாங்க நிறைய பேர், இல்லை அங்கேருந்து வரதுக்கு டிராஃபிக், அதனால் வர முடியல. ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த மீட்டிங்கை தவிர்த்திருக்கலாம். ஏன்னா கூட்டம் எவ்வளோ வந்திருக்கு. இப்போ விஜய் பற்றி மட்டும், அவரை பற்றி மட்டும் சொல்ல, இப்போ நடக்கிற ஆட்சியை பற்றியுமே சொல்கிறேன், அங்கே நடந்த இந்த கவர்மெண்ட் பற்றியுமே சொல்கிறேன், கவர்மெண்ட் ஆஃபீஸர் பற்றியுமே சொல்கிறாங்க 10,000 பேருக்கு தான் அவங்க வந்து அனுமதி வாங்கினாங்கன்ட்டு. அவங்களுக்கு விஜய் வரத்துக்கு முன்னாடி அங்கே எத்தனாயிரம் பேர் வந்திருக்காங்கன்னு தெரியும், ஒரு அப்ராக்சிமேட்டே தெரியும். இப்போ சொல்கிறீங்க 27,000 பேர் வந்திருக்காங்கன்ட்டு. ஸோ அப்போ தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், அவரை ஸ்டாப் பண்ணிருக்கணும் விஜய் அவரை. இது அவரோட சுயநலமா, இல்லை யாரோட யாரோட அரசியல்னே தெரியல. இப்போ யாரை பற்றியுமே பேசி எந்த பிரயோஜனமும் இல்லையே. நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த வீட்டில் இறந்தவங்க வீட்டில் அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க? ஒரு உயிரோட வேல்யூன்னா அப்படி உங்களுக்கு என்ன, ஒரு உயிர்னா என்ன ஈஸியாக நினச்சிக்கிட்டீங்களா? மற்றவங்க வீட்டில் நடக்கிறதுனால அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு பெருசாக வலிக்காது. அதே விஷயம் நம்ம வீட்டில் நடந்தால் தான் அந்த வலி என்னட்டு தெரியும். நம்ம கூடவே இருந்தவங்க திடீர்னு இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? குழந்தை, லேடிஸ், ஜென்ட்ஸ் எல்லாருமே தான் சொல்கிறேன். ஒருத்தவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எப்படி? அதுவும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர் வீட்டில் நேற்று நினச்சிருப்பாங்க, நான் இன்னைக்கு விஜய் பார்க்க போகிறேன், நாளைக்கு வந்து ஊர் வெளியெல்லாம் போவேன், நிறையா என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த நேற்று கரெக்டாக ஒரு 8 மணி 7 மணிக்கு மேலே ஆரம்பித்த விஷயம், அதில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க? எவ்வளோ பேர் எவ்வளோ கனவுகளோட, எவ்வளோ ஆசைகளோட. சத்தியமாக இதுக்கு யார் பொறுப்பேற்றுப்பா? இதுக்கு வந்து மக்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும். மக்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு திரையில பார்க்குற நடிக்கிற ரியலாக பார்க்குறோன்னா ஓகே, அவர் வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வர போகிறதில்ல. ஸோ அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எலெக்ஷனுக்கு வந்துட்டாரு. நெக்ஸ்ட் டைம் அவர் அடிக்கடிக்கு நம்ம பார்க்க தான் போகிறோம். அது ஏன் என் குழந்தைங்க, பச்சை குழந்தைங்க வந்து ஏன் இவ்வளோ அடிச்சு பிடிச்சி அவரை போய் பார்க்கணும்? போன உயிரெல்லாம் திருப்பி வரப்போகிறதா? நான் இதுக்கு இந்த வீடியோ நான் எதுக்காக சொல்கிறேன்னா, விஜய் அவரை பற்றி நான் வந்து எதுவுமே நான் தப்பாக சொல்லலை. தப்பாக சொல்லியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுங்க. இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு விஜய்ன்னு மட்டும் தான் சொன்னேன். காரணம், அவர் வந்து இந்த மீட்டிங் அவரோட கட்சி பார்ட்டியோட மீட்டிங். இதுக்கு விஷயம் தப்பாக நடந்ததுன்னா உடனே டிஎம்கே பார்ட்டி, ஏடிஎம்கே பார்ட்டின்னு சொல்கிறீங்களே. ஸோ ஏன் இது அப்படி சொல்கிறீங்க? நான் அவங்களுக்குமே நான் சப்போர்ட் பண்ணலை. நம்ம ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோம், பப்ளிக்காக பண்ணுறோம். அந்த விஷயத்தில் பிரச்சனை ஆகக்கூடாதுன்றது நம்ம தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு எடுத்து பண்ணணும். ஓகேங்களா? 20 லட்சம் ஒரு ஆளுக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு விஜய். அங்கே ஃபுட்டுக்கு, ரெஸ்ட் ரூமுக்கு அவர் ஒன்றும் இல்லை, அங்கே ஒரு ஷீட் மாதிரியே போட்டு, ஒரு டென்ட் மாதிரியே போட்டதுனால எவ்வளோ பேர் வெயிலில் வந்து அவங்களோட தாக்கப்பிடிச்சிருப்பாங்க. ஒரு நாளைக்கு 20 லட்சம். ஆனால் இது செலவாகிறது டோட்டலாகவே 20 லட்சம் கூட ஆயிருக்குமான்னு சொல்ல முடியாது. அதிகபட்சம் 2-3 பேரோட டெத்தோட காசு தான் ஆயிருக்கும். ஒரு கோடி ஆயிருக்கலாம். ஓகே, அது முன்னாடியே செலவு பண்ணியிருந்தீங்கன்னா இத்தனை பேர் உயிர் போயிருக்கிறதுல. வேணாம் சார், நீங்கள் பண்ணுறது தப்பு இல்லை. நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு வரீங்க, ஓகே, எல்லாமே நான் உங்களோட விருப்பம். அதை பற்றி நான் எதுவும் பேசாமல் விரும்பல சார். நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு முன்னாடி யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு யோசிச்சு பண்ணுங்க சார். இந்த 40 பேர் உயிர் சார், நம்மளால் ஒரு அனிமலுக்கு எதாவது ஆனாலே நம்மளால் மனசு கேட்குது. ஸோ இது ரொம்ப பெரிய தப்பு. அதை சார் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உங்கள் பிரச்சாரத்தில் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு நிறையா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்னு நான் நினைக்கிறேன். இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரவங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.